எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோடய சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் வுட் டர்னிங். இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கடசல் ஒர்க்குன்னுவாங்க. இந்த கடசல் ஒர்க் நம்ம எதில் பண்ண போகிறோம்னா டீக்குள்ளே தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தமாரி கடசல் ஒர்க் வீடியோ நிறையா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய வீடியோ கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தம்ப்லைனு. நம்ம ஷீட்டெல்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட் அவுட்புட் பார்த்துலாம். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். அடுத்து என்ன பார்க்க போனால் இந்த கடசல் கல் எதில் பண்ணியிருக்கோன்னா டீக்குட்டில் பண்ணியிருக்கோம். அதை வந்து டீக்குட்டில் என்ன டீக்குட்னா செகண்ட் குவாலிட்டி டீக்குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீக்குட் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக சென்னையில் அவைலபிள் இருக்குது. ஆனால் பட் 2-3 கால் வந்து என்ன பண்ணிப்பேன்னா பர்மா டீக்குட்டில் பண்ணியிருப்பேன். பர்மா டீக்குட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இல்லை சென்னையில். இப்போதைக்கு பர்மா டீக்குட் ரொட்டேஷனில் இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பழைய மரத்தை தான் இன்னும் ரொட்டேட் பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா பர்மா டீக்குட் இப்போதைக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. பழைய ஓல்டு மரம் உருட்டு மரம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது பர்மா டீக்குட் இல்லை, இது வந்து செகண்ட் குவாலிட்டி டீக்குட் தான். அதை வேணால் தேக்கு மரம் தான். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கால் கடைஞ்சிருக்கேன். அது இல்லாமல் எல்லாத்துலேயும் வர இது எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக காடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு வருதுன்னா தொட்டிலுக்கு வர்றது. ஆக்சுவலாக தொட்டியில் பற்றின வீடியோ போட்டிருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரும், மேலே லிங்க்லேயும் வரும். கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, மிஷினில் தூக்கி மாற்றிட்டு ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக கடசல் பண்ண வேண்டியது தான். இது மேலே என்ன வரும்னா கொஞ்சம் நேரம் மிஷின் சவுண்ட் தான் வரும். அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணால் ஃபைனலில் வந்து நான் பேசியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபுல்லாக கடசல் பண்ணி என்ன பண்ணால் பேப்பர் வச்சு வந்து ஃபுல்லாக சாஃப்ட்னஸ் பண்ணணும். இந்த இடத்துல என் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷின் இருக்க இடத்துல இருக்க லைட் செட்டிங் தான். ஆக்சுவலாக நான் முடிஞ்ச வரையும் எல்லா லைட் செட்டிங்கும் வெடித்தேன். பட் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி மழை சீசனால் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப டல் ஆகிடுச்சு ஷாப்பு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ குவாலிட்டி சரியாக வரல. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோஸ்கோப் ஆயிடுச்சு. ஏன்னா என் ஃபோனில் வந்து ஆட்டோஸ்கோப், அதாவது என்ன நம்ம ப்ளேன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஆட்டோஸ்கோப் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா வீடியோட கிளாரிட்டி கிடைக்கல. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது பென்சில் எடுத்து மார்க் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மீதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும். பட் இந்த வீடியோ 5 நிமிஷத்தில் இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எண்டிங் பொசிஷனில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கடசல் ஒர்க் கூட எண்டிங் பொசிஷன் வந்துட்டோம். எண்டிங் பொசிஷன் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நைஸ் பேப்பருக்கு தெரியுமா, அந்த நைஸ் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக என்ன பண்ணால் கடசல் ஒர்க் மேலே இருக்க அந்த டிசைன், அந்த கலசம் மேலேயும் சரி, அந்த ஆஃப் ரவுண்டும் சரி, அது ஃபுல் ரவுண்டும் சரி, அது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து காடி எடுத்துருக்கோம். அது மீதி இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் நைஸ் பேப்பர் வச்சு, அதாவது என்ன எம்ரி ஷீட் வச்சு ஃபுல்லாக வந்து இது பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங்னஸ் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஃபுல்லாக இது பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை மெழுகு கூட போடுவாங்க, அது வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவாங்க. பட் நம்ம என் கிளைண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக வந்து ரஃபாக மட்டும் போட்டு கொடுத்துருன்ட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா ரஃபாக வந்து எம்ரி ஷீட்டில் மட்டும் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேய்ச்சி அவங்க பாலிஷ் போடுவாங்க. அந்த ஒர்க்குக்காக இருக்கனால நம்ம அந்த போர்ஷனை வேறு எதுவுமே பண்ணலை, வெறும் கடசல் ஒர்க் வரையும் பண்ணிட்டு. இந்த கடசல் ஒர்க் பண்ணது யாருன்னா எங்கள் அப்பா தான். இவர் பேர் வந்து சகாயம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போது இதோட அவுட்புட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்புட் பார்த்துட்டீங்க. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்காக ஒரு அவுட்புட் காட்டுறேன். இதாக பார்த்தீங்கன்னா 4 கால் கடசல் பண்ணி முடிச்சாச்சு. அது இல்லாமல் நீங்கள் வந்து தொட்டிலுக்கு வர புல் பீஸும் சரி, கல் வர புல் பீஸும் சரி, அதை பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மேலே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பாருங்கள். கடசல் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து என்ன பண்ணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரையும் என் ஷாப்புக்கு வர கடசல் டிசைன்னு எல்லாத்தையும் நான் உங்கள்